அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் தியாகத் திருநாள் ஈதுல் அத்ஹா இறை அருள் இறங்கிக் கொண்டிருக்கிற சபையிலே நாமெல்லாம் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி ஒன்று கொழுமிருக்கிறார். இந்த நாளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய முன்னோர். அல்லாஹு திருக்குர்ஆனில் நீ முஸ்லிமாக வாழ்வதாக இருந்தால் இப்ராஹீமை போன்று வாழ வேண்டும், இப்ராஹீமின் கொள்கையில்தான் வாழ வேண்டும், இப்ராஹீமின் மார்க்கத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று திருக்குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். நம் சமூகத்திற்கு இரண்டு பெயர்களை அல்லாஹ் சூட்டுகிறான். அதிலே முதலாவது பெயர் மில்லத்தை இப்ராஹீம். இப்ராஹீமின் வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிற விதமாய் மில்லத்தை இப்ராஹீம் என்கிற பட்டத்தை அல்லாஹ் சூட்டுகிறார். நீங்கள் சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அல்லாஹுவின் பேருதவியால் நிம்மதியாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் புத்தாடைகள் அணிந்து குடும்பத்தோடு நாம் இந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்திற்கு பின்னணியை சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டும். தியாகம், சிரமம், சோதனைகள், கஷ்டங்கள், இவைகளுக்கு பிறகு ஒரு கொண்டாடுகிற நாளை அல்லாஹ் வழங்குகிறான். யாருக்காக இழக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக அழுத்தமாய் பாடம் நடத்தினார்கள். மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தாரை கண்காணிக்க சொல்வது இறைவன்தான். மனைவிக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பிள்ளைக்கு அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் தான், குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும் தான். ஆனால் என் மனைவியை விட, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, என் குடும்பத்தாரை விட அல்லாஹுவின் மீது நான் கொண்ட நேசம் அதிகமாய் இருக்கும் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழுகிற ஒவ்வொருவரும் நீ எதை நேசிக்கிறாயா, எதன் மீது பற்று கொண்டிருக்கிறாயா, எதை அதிகமாய் விரும்புகிறாயா, அந்த நேசமோ, அந்த பற்றோ, அந்த பிரியமோ அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கிற நேசத்தை விட உயர்வானதாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. உன் குடும்பத்தாரை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை, உன் பொருளாதாரத்தை நீ அல்லாஹுவை விட அதிகமாய் நேசித்தால் இப்ராஹீமின் மார்க்கத்தில் நீ இல்லை என்று பொருள். தியாகத்திற்கு பிறகு, பல்வேறு சிரமங்களுக்கு பிறகு நாம் கொண்டாடுகிற நாளாய் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். நீ உயிரோடு வாழுகிற பொழுது எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கிறாயா, கஷ்டத்தை அனுபவிக்கிறாயா? நீ மரணித்ததற்கு பிறகு உன் கபர் வாழ்க்கை கொண்டாடுகிற நாளாய் மாறும், உன் மறுமை வாழ்க்கை கொண்டாடுகிற நாளாய் மாறும். பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு அதற்கு அடுத்து நாம் அனுபவிக்கிற நாட்கள் அது கொண்டாட்டமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாள் சாதனையாய் திகழ்ந்தார். அன்பானவர்களே, இந்த திடலில் இருந்து கலைந்து செல்கிற பொழுது இப்ராஹிம் நபியின், என் முன்னோருடைய, அந்த பெரியாருடைய, அந்த வாழ்நாள் சாதனையாளரின் குணநலனை என் வாழ்க்கையில் நான் அமுல்படுத்துவேன், கொண்டு வருவேன் என்பதை நாம் சபதமாய் இருக்க வேண்டும். அல்லாஹ்
அவரின் குணநலன்களை வரிசையாய் அடுக்குகிறான். இப்ராஹிம் யார் தெரியுமா? அவர் பரிசுத்தமான முஸ்லிமாய் திகழ்ந்தார். ஹனீஃப முஸ்லிமா, இறைவனுக்கு இணை கற்பிக்காத அந்த ஏகத்துவ கொள்கையில் சமரசம் செய்யாத பரிசுத்தமான முஸ்லிமாய் இப்ராஹிம் திகழ்ந்தார். அடுத்த அல்லாஹ் பேசுகிறான், இப்ராஹிம் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இறைவனுக்கு கட்டுப்பட்டார். இறைவன் எதை சொன்னாலும், எப்படி சொன்னாலும், எந்த தருணத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான சோதனைகளை கொடுத்தாலும் அதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு விஷயத்தை செய்கிற பொழுதும் யோசிப்பார், சிந்திப்பார், கேள்விகளை எழுப்புவார். சூரியனை பார்த்து இறைவன் என்று சொல்லுகிற பொழுது கேள்வி எழுப்பினார். சந்திரனை பார்த்து இறைவன் என்று சொன்ன பொழுது கேள்வி எழுப்பினார். விக்கிரகங்களை பார்த்து இறைவன் என்று சொன்ன பொழுது அதற்கெல்லாம் சிந்தனைகளை செலுத்தி கேள்வி எழுப்பினார். பாலைவன மணலிலே மனைவியையும் பெற்றெடுத்த பிள்ளையையும் கொண்டு போய் விடு என்று அல்லாஹ் சொல்கிறான். கேள்வி எழுப்பவில்லை. அல்லாஹ்வே, பாலைவனமாயிற்றே, வெயில் அடிக்குமே, ஆள் நடமாட்டம் இருக்காதே, தண்ணீர் இருக்காதே, பிறந்த குழந்தை இறைவா, பெற்றெடுத்து சிறிது நாட்களான அந்த பெண் இறைவா, கேள்வி எழுப்பவில்லை, பாடம் நடத்துகிறார். உலகத்தில் நீ எது குறித்து வேண்டுமானாலும் கேள்வி எழுப்பலாம், யாரு குறித்து வேண்டுமானாலும் கேள்வி எழுப்பலாம். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் கேள்வி எழுப்பக்கூடாது. அடியானே, முஸ்லிம்களே, கேள்வி எழுப்பக்கூடாது. வியாபாரத்திலே ஹலாலை பேண வேண்டும், ஹராமை செய்யக்கூடாது என்றால் வியாபாரத்தை ஓட்டிவிடலாமா என்று கேள்வி எழுப்பாதே. திருமணத்தை இப்படித்தான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இதுவெல்லாம் சாத்தியமா? கேள்வி எழுப்பாதே. அல்லாஹ் அனுமதித்திருக்கிற, அல்லாஹ் எவற்றையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதற்கு மாற்றமாய் உலக வாழ்க்கையிலே செய்கிற பொழுது கேள்வி எழுப்பக்கூடாது. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் இரக்கமுடையவராய் சகிப்புத்தன்மை கொண்டவராய் இருந்தார். இஸ்லாமியர்களே, முஸ்லிம்களாய் வாழுகிற பொழுது சோதனைகள் வரும்தான், கஷ்டங்கள் வரும்தான். உன்னிடத்திலே இப்ராஹிம் நபியிடத்தில் இருந்த சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால், பொறுமை இல்லாவிட்டால் நீ தோற்று போவாய். மார்க்கத்தை கடைபிடிக்கிற பொழுது சகிப்புத்தன்மை வேண்டும். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இப்ராஹிம் லஹலீம் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் அந்த மகான், அந்த மகத்தான மாமனிதர் இறைவனின் பக்கம் திரும்புபவராயிருந்தார். கஷ்டமா, சோதனையா, சிரமத்தில் இருக்கிறாயா, குடும்ப பிரச்சனையா, பண கஷ்டமா, மன கஷ்டமா, நோயால் அவதிப்படுகிறாயா, அல்லாஹுவின் பக்கம் திரும்பு. இந்த சோதனையை அல்லாஹ் சாதனையாய் மாற்றி காட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாடம் நடத்துகிறார். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம் கான உம்மா, அவர் ஒரு சமுதாயமாயிருந்தார். அவரோ தனி மனிதர் தான், ஆனால் அவர் செய்கிற செயல்பாடு ஒரு சமுதாயத்திற்கு நிகராயிருந்தது. காணித்தல்லில்லா, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படுகிற, கட்டுப்பட்டு நடப்பவராய் திகழ்ந்தார். அல்லாஹ் மற்றொரு குணநலமாய் சொல்கிறான், இப்ராஹிம் அவர் இறைவனுக்கு பணிந்து நடக்கிற பரிசுத்த முஸ்லிமாய் திகழ்ந்தார். அன்பான இஸ்லாமியர்களே, சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை குணநலன்களையும் அல்லாஹ் எடுத்து
சொல்வதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், தன் மனைவியையும் மகனையும் பாலைவன மணலிலே கொண்டு போய் விட்டுவிட்டு ரப்பிடத்திலே அவர் சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். இறைவா, இறைவா, லியுகீமுஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இறைவா, கொண்டு போய் விட்டு சிரமத்தை விட்டு காப்பாற்று, கஷ்டத்தை விட்டு காப்பாற்று என்று கேட்காமல், இறைவா அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். அடுத்து கேட்கிறார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வ மின் துர்ரியத்தி, இறைவா நானும் என் சந்ததிகளும் தொழுகையை நிலைநிறுத்துபவராய் எங்களை மாற்றிவிடு இறைவா. இத்துணை 1000 மக்கள் இந்த திடலிலே குழுமி இருக்கிறார். நம்மில் ஃபஜ்ர் தொழாதவர் கூட இன்றைய தினம் உண்டு. ஆனால் பெருநாளுக்கு புத்தாடை அணிந்து வந்திருக்கிறோம். ஐவேளை தொழுகைகளில் கோட்டை விடுகிறோமே, ஃபஜ்ர் தொழாமல் தூங்குகிறோமே. இப்ராஹிம் நபிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். கட்டுப்படு, படுக்கையிலிருந்து எழுந்து ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்று. வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்தில் கவனமாயிரு. குர்பானி பிராணிகளை அறுக்க காத்திருக்கிறோம். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் அறுக்க காத்திருக்கிறோம். அதை படுக்க வைத்து கிடத்தப்பட்டு அறுக்கிற பொழுது நம் சிந்தனைக்கு ஆழமாய் வர வேண்டும். இறைவா, உனக்கு கட்டுப்பட்டு இதை நான் செய்கிறேன். ஆடை, மாடை, ஒட்டகத்தை அறுக்கிறேன். சென்ற ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். மிருகங்களை எல்லாம் அறுக்கிற நாம், நம்மிடத்தில் இருக்கிற மிருக குணங்களை எப்பொழுது அறுக்க போகிறோம்? புறம் பேசுகிறோம், கோல் சொல்லுகிறோம், அடுத்தவர்களை பற்றி கழுவி ஊற்றுகிறோம், பொறாமை பிடிக்கிறோம், ஆணவம் கொள்கிறோம், பிறருடைய பொருளாதாரத்திலே மோசடி செய்கிறோம். பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்க மறுக்கிறான், மாறி செய்கிறான். அத்தா அம்மா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளிலே குறை வைக்கிறான். இந்த மிருக குணங்களை எல்லாம் எப்பொழுது குர்பானி கொடுக்க போகிறோம்? சினிமா போகத்திலே பெண்கள் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். சினிமா, ஆபாச காட்சிகள், இதுவெல்லாம் நம் உள்ளத்திலே இருக்கிற அந்த மிருக குணம் இல்லையா? யோசித்து பாருங்கள். அதே போன்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறுதி நேரத்திலே தன் மகன்களுக்கு சொன்ன வசியத்து குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இறுதியாய் பாருங்கள், 2வது அத்தியாயம் 132வது வசனம். அல்லாஹ் பேசுகிறான், ஓவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பனீஹி, இப்ராஹிம் தன் பிள்ளைகளை அழைத்தார், வசியத்து செய்தார். பெற்றோர்களே, ஆண்களே, பெண்களே, யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் தன் மகன்களை அழைத்தார், வசியத்து செய்தார். யா பனியே, என் அருமை மகன்களே, இன்னல்லாஹ ஸ்தஃபா லக்கும், அல்லாஹ் உங்களுக்காக லக்குமுத்தீன், இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க கூடாது. முஸ்லிம்களே, அடுத்தவனை அண்ணாந்து பார்க்காதே, அந்நியனை பார்க்காதே. அடுத்தவன் சுகமாய் வாழ்கிறான், சொகுசாய் வாழ்கிறான் என்று பார்க்காதே. நீ வாழ்கிற இந்த மார்க்கத்தை விட, இப்ராஹிமின் மார்க்கத்தை விட
உன்னதமான மார்க்கம் உலகத்தில் இல்லை. பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார், உங்களுக்காக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது. நாமெல்லாம் உண்மை வழியில் நின்று பரிசுத்தமாய் வாழ்ந்த இப்ராஹீமின் மார்க்கத்திலே இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், எக்காரணம் கொண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் குண நலன்கள் இல்லாமல் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தியாக திருநாள் என்ன படிப்பினை பெற்றோம்? உலகத்திற்காக தியாகம் செய்கிறோம், குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறோம், மனைவி மக்களுக்காக தியாகம் செய்கிறோம். இளைஞர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார். இஸ்லாமிய பெண்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மனைவியர் இம்மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். சற்று ஆழமாய் உங்கள் உள்ளத்திலே கேள்வி எழுப்புங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே இருக்கிற பொழுது அதிலே காயம் ஏற்பட்டு கைகளில் இருந்து அப்படியே ரத்தம் சொட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கைகளில் இருந்து விரல்களில் இருந்து ரத்தம் சொட்டுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வஃபீ ஸபீலில்லாஹி மா லகீத், விரலே நீ ரத்தம் சிந்துகிறாய் தான், எனக்கு வலிக்கிறது தான், ஆனால் நீ யாருக்காக ரத்தம் சிந்துகிறாய்? அல்லாஹ்விற்காக ரத்தம் சிந்துகிறாய், அதை நான் பொருந்திக் கொள்கிறேன். அல்லாஹ்விற்காக நாம் என்ன தியாகம் செய்கிறோம்? எது தியாகம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை பற்றி பிடித்த நபி தோழர்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆசிம் இப்னு சாபித், ஹுபைப் போன்ற நபி தோழர்கள் துண்டு துண்டாய் வெட்டப்பட்டார்கள். இறைவனுக்காக தியாகம் செய்கிற பொழுது, சோதனைகளை அனுபவிக்கிற பொழுது அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தை தருவான். ஒரே ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஆசிம் பின் சாபித் என்கிற இளைஞர் குர்ஆனை சுமந்தார், இஸ்லாத்தை சுமந்தார். இறைவனின் மார்க்கத்திற்காக போர்க்களத்திலே கலந்து கொண்டு எதிரிகளுக்கு மத்தியிலே துண்டாடப்பட்டார். எதிரிகள் சிலர் ஆசைப்படுகிறார்கள், அவருடைய உடலில் இருந்து சில உறுப்புகளை வெட்டி எடுக்க வேண்டும், அதை நாம் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இவர் மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக எதிரிகளை அந்த அளவிற்கு வேறறுத்தார். அவருடைய ஜனாசா கிடத்தப்படுகிறது. அந்த ஆசிம் என்கிற இளைஞரின் உடலில் இருந்து உறுப்புகளை வெட்டி எடுப்பதற்காக எதிரிகள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் ஏற்பாட்டை பாருங்கள். சற்று காது கொடுத்து கேட்க வேண்டும். தியாகம் என்றால் என்ன? மரணித்து விட்டார், ஜனாசா கிடக்கிறது. அல்லாஹ் அந்த எதிரிகள் அப்படியே ஆசிம் அவர்களின் உடலை நெருங்குகிற பொழுது வானத்திலிருந்து பிரம்மாண்டமான ஆண் தேனீக்களை அனுப்புகிறான். அவர் உடலை அப்படியே பாதுகாக்கிறான். மனிதர்களால் பாதுகாக்க முடியவில்லை. எதிரிகள் கடுமையான கோபத்திலே இருக்கிறார்கள். நீ எனக்காக தியாகம் செய்கிற பொழுது நீ மரணித்து விட்டாலும் கூட உன் ஜனாசாவை நான் பாதுகாப்பேன் என்று ஆண் தேனீக்களை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். எதிரிகள் உடல் உறுப்புகளை நெருங்க வருகிற பொழுது அந்த ஆண் தேனீக்கள் அப்படியே எதிரிகளை கொத்தி அவர்களை பாடாய்படுத்துகிறது. நாம் மரணித்தால் கூட நம் ஜனாசா தாவா செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்திருக்கிறது. அன்பானவர்களே, தியாகம் செய்கிறோமா? நம்மால் ஹலாலை பேணி ஹராமை இழக்க முடியவில்லையே. அடுத்தவர்களின் பொருளாதாரத்திற்கு
ஆசைப்படுகிறோம், ஏமாற்றுகிறோம், சினிமா படங்களை பார்க்கிறோம், பாடல்களை கேட்கிறோம். சினிமா கூத்தாடிகள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறோம். தியாகம் செய்ய வேண்டும். இறுதியாய் பாருங்கள், இந்த தியாக திருநாள் யாருக்கு? எனக்கு சிரமம் ஏற்படும் தான், சோதனைகள் வரும் தான், கஷ்டங்கள் வரும் தான். யாருக்கு கஷ்டங்களா, சோதனைகளா, சிரமங்களா பெரிதாய் தெரியாது என்று சொன்னால், யாருடைய உள்ளத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் ஈமானை பற்று கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்கு தியாகங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் பெரிதாய் தெரியாது. நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிகிற பொழுது நெருப்பை அணைத்து அல்லாஹ் காப்பாற்றவில்லை, நெருப்பை குளிரச் செய்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான். நீங்கள் சோதனைகள், சிரமங்கள், வேதனைகளை சகித்துக் கொள்கிற பொழுது அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தின் மூலமாய் நம்மை அப்படியே போர்த்துவான். இந்த தியாக திருநாள் வட்டியை குழி தோண்டி புதைப்பவர்களுக்காக, இந்த தியாக திருநாள் ஐவேளை தொழுபவர்களுக்காக, இந்த தியாக திருநாள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்பவர்களுக்காக, இந்த தியாக திருநாள் உறவினர்களை பேணுபவர்களுக்காக, இந்த தியாக திருநாள் ஏகத்துவத்திற்காகவே, ஓரிரை கொள்கைக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து மரணிப்பேன் என்று சொல்பவர்களுக்காக இந்த தியாக திருநாள். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற, அல்லாஹ் தடுத்திருக்கிற, அல்லாஹ் தடை செய்திருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் குழி தோண்டி புதைப்பவர்களுக்காக வாழ்நாளிலே தியாகங்கள், சோதனைகள், சிரமங்கள் அனுபவித்ததற்கு பிறகு கொண்டாட்டம் தான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன அழுக்குகள் இருக்கிறதா, கசடுகள் இருக்கிறதா, குர்பானி பிராணிகளை அறுக்கிற பொழுது அப்படிப்பட்ட கேடுகட்ட குணநலன்களையும் மன இச்சைகளை குழி தோண்டி புதைப்பதையும், நம்மிடத்திலே உள்ளத்திலே இருக்கிற மோசமான செயல்பாடுகளையும் குர்பானி பிராணியை அறுக்கிற பொழுது அந்த மோசமான குணநலன்களையும் அறுத்து முடிப்போம் என்று கேட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்திற்கு செய்த வசியத்துக்களாய் இந்த பாடங்களை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால், இஸ்லாமியர்கள் என்று வந்துவிட்டால் கடுமையான சிரமத்தை கொடுக்கிறார்கள். பள்ளிவாசல்களிலே கை வைக்கிறார்கள். வணக்க வழிபாடு செய்வதற்கு தடுக்கப்படுகிறார்கள். உலகளாவிய அளவிலே கஸ்ஸா, பலஸ்தீன் போன்ற பகுதிகளை எல்லாம் பார்க்கலாம். இஸ்லாத்திற்காக வாழுகிற பொழுது கடுமையான அடக்குமுறைகள், சோதனைகள் உலகளாவிய அளவிலே நடக்கிறது. இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை பாதுகாக்க இந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்றாடுங்கள். உடனே கடைந்து உடனே புறப்பட்டு சென்று விடாமல், உறவினர்களை பகைத்து வாழ்கிறோமா, இன்றோடு சேர்ந்து விடுங்கள். யாருக்கும் பாவம் செய்திருக்கிறோமா, மன்னிப்பு கேட்டு விடுங்கள். யாரையும் ஏமாற்றி இருக்கிறோமா, அவர்களின் கரங்களை பிடித்து அல்லாஹ்விற்காக மன்னித்து விடுங்கள் என்று கேளுங்கள். ரப்புக்கு பாவம் செய்கிறோமா, தனிமையிலே அந்தரங்கத்திலே அசிங்கத்தை செய்கிறோமா, இந்த இடத்தில் கையேந்துங்கள். இறைவா, இன்றோடு என்னுடைய அசிங்கமான அந்தரங்கமான பாவங்களை எல்லாம் இறைவா நீ மன்னித்து விடு. இறைவா, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். பண கஷ்டமா, மன கஷ்டமா, குடும்பத்திலே பிரச்சனையா, இந்த அருள் இறங்குகிற இந்த இடத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டு கலைந்து செல்வோம்.
தர்மம் அதிகமாய் செய்ய வேண்டும். பெண்கள் தங்களுடைய காதணிகள், கழுத்து மாழைகள், கொலுசுகள் நகைகளாய் ஆபரணமாய் அள்ளி அள்ளி போட்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் இல்லாவிட்டால் கூட தயவு செய்து இந்த சபையிலே அதிகமாய் தர்மம் செய்துவிட்டு கலைந்து செல்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் குணநலனை, அவர் செய்த வசியத்தை, அவருடைய ஈமானை போன்று என் ஈமான் மாற வேண்டும் இறைவா என்று கேட்டுவிட்டு இந்த சபையை விட்டு கலைந்து செல்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.